மருத்துவர் பாலாஜி மீது மின்னஞ்சலில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ள வேண்டிய அறுவை சிகிச்சைகளை தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ள ஏதேனும் பரிந்துரைக்கின்றனரா என்றும் பாலாஜிக்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளோடு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலின் நிபந்தனைகளை மீறிய மருத்துவர் பாலாஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மின்னஞ்சல் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், விவரங்கள். வணக்கம். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில நேற்று முன்தினம் புற்றுநோய் நிபுணராக அரசு மருத்துவராக செயல்பட்டு வரக்கூடிய பாலாஜி என்ற மருத்துவர் மீது கத்தி தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதாவது அவரது தாயார் உடல்நிலைக்கு காரணம் மருத்துவம் தான் என்று கூறி அவரது மகன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார். அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இருவேறான கருத்துக்கள் இந்த சம்பவத்துல சமூக வலைதளங்கள்ல பரவி வரக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு மின்னஞ்சல் மூலமாக பாலாஜி ஜெகநாதனை எதிர்த்து ஒரு புகார் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புகார்ல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நிபந்தனைகளை மீறியுள்ளதாகவும் அரசு மருத்துவரான பாலாஜி தனியார் மருத்துவமனையில பணிபுரிவது எப்படி என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசு பணி நேரத்தில் தனியார் மருத்துவமனையில் ஏதேனும் அவர் அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டாரா என்பது குறித்த விசாரணையும் முன்னெடுக்க வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு மருத்துவமனையை மேற்கொள்ள வேண்டிய அறுவை சிகிச்சைகளை தனியார் மருத்துவமனையில் மேற்கொள்ள ஏதேனும் பரிந்துரைத்திருக்கின்றாரா பாலாஜி என்ற கேள்விகளோடு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலின் நிபந்தனைகள் மீறி இருக்கும் மருத்துவர் பாலாஜி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெல்ஃபேர் கட்சியின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் முகமது கவுஸ் என்ற நபர் மின்னஞ்சல் மூலம் புகார் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக சமூக வலைதளங்கள்ல எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபரும் கூட எந்த ஒரு அரசு மருத்துவருமே அவரது தகவல்களை தனியார் மருத்துவமனைகளுடைய போர்ட்டல்ல, அதாவது அவர்களுடைய வெப்சைட்லயோ அல்லது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் பலகைகள்ல அரசு மருத்துவமனை தகவல்களையோ புகைப்படங்களையோ வெளியிடக்கூடாது. ஆனால் பாலாஜி என்ற நபர் யார் என்பது குறித்து முதல்ல தெரிவதற்காக வெளியிடப்பட்ட புகைப்படமே காவேரி மருத்துவமனையுடைய போர்ட்டல்ல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த புகைப்படத்தை பின்னூட்டமாக கொண்டுதான் இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் மூலமாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் குற்றவாளி என்ற கோணத்தில் அவர் மீது, அதாவது பாலாஜி விக்னேஷன் மீது விசாரணைகள் மேற்கொண்டு வர, மற்றொரு புறம் மருத்துவர் பாலாஜி மீதான விமர்சனங்களும் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல எழுந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த புகாரும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில் கத்திக்குத்துக்குள்ளான அரசு மருத்துவர் பாலாஜி தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வருவதாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு மின்னஞ்சல் மூலம் புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.